இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் ஒரு வெறித்தனமான திட்டம் நடக்க போகுது. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்மளை டேக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுன்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன்லேயே ஜான் சீனா ரிட்டர்ன் வர போகிறாருன்னு. அதே போல் இந்த வாரம் ஜான் சீனா ரிட்டர்ன் வர போகிறார். ஜான் சீனா ரிட்டர்ன் வர்றது எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா, கோடி ரோட்ஸ், லோகன் பால், அதுக்கப்புறம் ஜெய்ஸ் இவங்கெல்லாம் ஒரே ரிங்கில் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி இப்போ தகவல் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஸ்மாக் டவுன் வெறித்தனமாக இருக்க போகுது. அதாவது ஜான் சீனா எப்படி வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஜெய்ஸோ அட்டாக் பண்ணாரோ, அந்த இடத்துல வந்து கோடி ரோட்ஸ் வந்து ஜெய்ஸோ காப்பாற்றி சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ண வச்சாரோ, அந்த இடத்துல ஒரு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜெய்யூசோ அண்ட் கோடி ரோட்ஸ் வர்சஸ் லோகன் பால் அண்ட் ஜான் சீனா இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்சஸ் மணி இந்த பேங்க் பேப்பர் நடக்க போகுதுன்றதையும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கான ஸ்டோரி லைன் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்சுக்கான ஸ்டோரி லைன் படி ஒன்று வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜெய்யூசோவை ஜான் சீனா அண்ட் லோகன் பால் அட்டாக் பண்ணும்போது கோடி ரோட்ஸ் வந்து காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா கோடி ரோட்ஸை லோகன் பாலும் ஜான் சீனாவும் சுற்றி அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஜான் சீனாவுக்கும் லோகன் பாலையும் அட்டாக் பண்ணுறதுக்கு ஜெய்யூசோ வரலான்ற மாதிரி ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த 2 செக்மெண்ட் தான் நடக்க போது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவும் லோகன் பாலும் அடி வாங்கி எப்படி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் அடி வாங்கி வெளில போனாங்களோ அதே போல தான் இந்த வாரமும் நடக்க போகுது. அதனால இந்த ஸ்மாக் டவுன் வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஸோவுக்கு ஏற்கனவே இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ராவில் கூட அவர் வந்து பேரன் பேக்கர், செத் ரோலின்ஸ், அதுக்கப்புறம் பெர்சன் ரீடையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதனால இவங்களும் என்ன பண்ண போறாங்கன்றதை பார்க்கணும். ஒரு பெரிய பேரவல் நடக்கிறதுக்கு இந்த ஸ்மாக் டவுனில் நல்லா தெளிவாக தெரியுது. இந்த ஸ்மாக் டவுன் தரமாக இருக்க போது. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்முங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.